ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. ஆரம்ப கட்டத்துல வெயிட் லாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எதெல்லாம் ஜங்க் ஃபுட்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 6 மாசம் ஆயிடுச்சு. நிறைய நம்ம ஆல்டர்னேட்டிவ்னு சாப்பிடுற ஃபுட்டு நார்மல் கார்போஹைட்ரேட்ல இருந்து ரிஃபைன் கார்போஹைட்ரேட்டா போகுது. இட்லில இருந்து வடை பஜ்ஜி போண்டா போற மாதிரி. பட் ஆனா அதை நம்ம வந்து இட்லிக்கு ஆல்டர்னேட்டிவா சாப்பிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜங்க் ஃபுட்னா என்ன? குப்பை உணவுகள். வடை, பஜ்ஜி, போண்டா, சமோசா, சாக்லேட், பேஸ்ட்ரிஸ், கடல மிட்டாய், பர்ஃபி. அது கடல மிட்டாய் பர்ஃபிலாம் ஜங்க் ஃபுட்டான்னு கேட்குறீங்கன்னா ஆமா ஜங்க் ஃபுட் தான். ஏன்னா அது சுகர் ஐட்டம் இல்லையா? எல்லா டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ், ஹை ஃபைபர் பிஸ்கெட்டு, ஓட்ஸ் பிஸ்கெட்டு, மைதா பிஸ்கெட்டு, கோதுமை பிஸ்கெட், பிரெட்டு, மைதா பிரெட்டு, கோதுமை பிரெட்டு, ஹை ஃபைபர் பிரெட், மல்டி கிரெயின் பிரெட். சுகர் மைதா இல்லாம எந்த பிரெட்டுமே வந்து செய்ய முடியாது. உங்க வீட்டுல பேக்கெட் இருந்ததுன்னா ப்ளீஸ் பின்னாடி திருப்பி பாருங்க. சிறுதானிய சேமியாக்கள், அதாவது பேக்கெட் பண்ண சிறுதானிய சேமியாக்கள். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் த மில்லட். மில்லட் இஸ் வெரி குட். கம்பு சேமியா, கேழ்வரகு சேமியா, கோதுமை சேமியா, லெமன் சேமியா, அந்த சேமியா, இந்த சேமியா. பேக்கெட் பண்ண சிறுதானியங்கள் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா 50% அந்த சிறுதானியம் இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற 50% யார் தெரியுங்களா? நம்ம ராஜா. மைதா இல்லாம சேல்ஸ் பண்ணவே முடியாது. நம்ம 7 இட்லி சாப்பிட்டு வந்தோம், தோசை சாப்பிட்டு வந்தோம். அட்லீஸ்ட் அதுவாவது நார்மல் கார்போஹைட்ரேட். திடீர்னு வந்து சிறுதானிய சேமியா நான் கொடுக்குறேன், ஜாலியா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு மைதாவை சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சா நமக்கே தெரியாம நாமளே சூனியம் வச்சுக்கிறோம்னு அர்த்தம். ஒரு சிறுதானிய பேக்கெட்டை வாங்கி எடுத்து வந்து திருப்பி பாருங்க. ஏதாவது மைதா இல்லாம இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் கமெண்ட் செக்ஷன்.